இப்ப யோசேப்புன்றவர் ஒரு வாலிபன், மரியாள்ன்றது ஒரு வாலிப பெண். 2 பேருக்கும் சட்ட ரீதியாக நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த யோசேப்புக்கு பிசாசு சோதிச்சிருக்க மாட்டானா? இயேசு கிறிஸ்துவையே பிசாசு என்ன பண்றான்? சோதிக்கிறான். கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி எத்தனையோ விதத்துல பிசாசு இயேசு கிறிஸ்துவையே சோதிக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து கற்பத்துல இருக்கும்போது இந்த யோசேப்பை சோதிச்சிருக்க மாட்டானா? எத்தனை பேர் சோதிச்சிருப்பாங்க? கைத்து காட்டுறீங்க. 100க்கு 100 பிசாசு யோசேப்போடு போராடி இருப்பான். ஆனாலும் தன் வசனம் சொல்லுது, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அல்லேலூயா. பிசாசு யோசேப்பு எத்தனையோ விஷயத்துல டெம்ப்டட் பண்ணியிருப்பா. எத்தனையோ விஷயங்கள்ல இப்ப யோசேப்பு மரியாதை தனியா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் யோசேப்பு என்ன பண்ணல? பாவம் செய்யல, இடம் கொடுக்கல. பரலோகம் யார் அதிகமா நம்புச்சுன்னா யோசேப்பை நம்புச்சு. உலகத்துல தாவீது எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆனாலும் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட அந்த மரியாதை இடத்துல தான் உலக ரட்சகர் இந்த உலகத்துக்கு வரணும்னு விரும்பினார். அல்லேலூயா. யோசேப்பு பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்குது, பல வருஷங்களா பார்த்துட்டே இருக்கு. ஒரு யோசேப்பு இந்த உலகத்துக்கு வேணும், ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்குவதற்காக என்னுடைய குமாரனை நான் உலகத்துக்கு அனுப்ப போறேன், அதற்கான யோசேப்பு பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்த்துட்டே இருக்கும்போது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த யோசேப்பு வருகிறார். இவரை பார்க்குது பரலோகம், அவரை பார்க்கும்போது இவரை நம்புது. அல்லேலூயா. இவரை நம்பி பாருங்க, பரலோகம் 10 மாசத்துக்கு அவரை நம்புது. 10 மாசம் அளவும் பரிசுத்தமா நீதியா தேவனுக்கு பயந்து ஒரு மனுஷன் நடக்க முடியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க வந்து ஒரு வாரம் முழுசா நான் கத்தரோட நான் ஒழுங்கா ஜெபம் பண்றேன்னு கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு வாரம், ஒரு 10 நாள் வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு எப்படி நான் ஆவியில இருக்கிறேனோ இதே நிலைமையில நான் ஒரு 10 நாள் இருப்பேன் அப்படின்னு இருக்கீங்களா இங்க யாராவது? இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணுவோம். திங்கட்கிழமை வரும்பொழுது ஒரு சோர்வு வரும், ஒரு உலக ரீதியா ஒரு காரியம் வரும், ஒரு பிரச்சனை வரும். அப்ப என்ன பண்ணுவோம்? சோர்ந்து போகும், இந்த காரியத்தை விட்டுருவோம். ஆனா இந்த யோசேப்பு மரியாள் தன்னுடைய முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அல்லேலூயா. பரலோகம் யாரை எதிர்பார்க்குது தெரியுங்களா? இன்னைக்கு யோசேப்புகளை எதிர்பார்க்குது. ஒரு பரிசுத்த சந்ததி எப்படி உண்டாகும் அப்படின்னா யோசேப்புனாலதான் உண்டாகும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். தேவன் சர்வ வல்லமை உள்ளவரா இருந்தாலும் கூட தேவன் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த ஒரு நபரை தேடுகிறார். இந்த உலகத்துல யாருமே இல்ல, ஆனா யோசேப்பு அதுக்கு பாத்திரமான நடந்து கொண்டதுனால கர்த்தர் யோசேப்புக்கு அவருக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் இடத்தில் தேவன் நம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்புறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மரியாளா இருக்க விரும்புறீங்களா, யோசேப்பா இருக்க விரும்புறீங்களா? எத்தனை பேர் மரியாள்? நான் யோசேப்புன்றவங்களை கைதி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென். பரலோகம் மரியாளை பார்க்கலாம். மரியாள் 10 மாதம் தான் சுமந்தாங்க, ஆனா மரியாள் இயேசு கிறிஸ்து சுமந்தாங்க. ஆனா யோசேப்பு மரியாளையும் இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்து தூக்கி சுமந்தார். அல்லேலூயா. தூக்கி இப்ப பாருங்க, 2வது முறை கூட தேவன் இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை யோரோது என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக வகை தேடுகிறார். அப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை, கர்த்தர் என்ன பண்ண? தேவன் தம்முடைய கேப்ரியல் அனுப்பு, மிகாவேல் அனுப்பு, உடனே போய் மிகாவேல் நீ போய் சொல்லு, கேப்ரியல் நீ போய் சொல்லிருக்கலாம். ஆனா தேவன் அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஒரு சொப்பனம் போதும் யோசேப்புக்கு. அல்லேலூயா. வாசிங்க சிஸ்டர். சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு அல்லேலூயா. இப்ப எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா யோசேப்புக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அல்லேலூயா. எருசலேம்ல இருந்து எகிப்துக்கு எவ்வளவு தூரம் அப்படின்னு 482 கிலோமீட்டர். கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாருங்க. இந்த யோசேப்புன்றது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பரிசுத்த சந்ததி எப்படி உண்டாகணும்? யோசேப்பு மூலமா தான் கர்த்தர் நம்புவோம். யோசேப்புல நம்பிட்டு இருக்காரு நீ ஆண்டவர். இந்த யோசேப்பு பரலோகம் எவ்வளவு நம்புது பாருங்க. 482 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போகணும். எவ்வளவு ஒரு பெரிய அர்ஜென்ட். ஒரு பிள்ளைய பாதுகாக்கணும். உடனே தேவ தூதன் வந்து இப்ப பாருங்க, அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு அந்த சாஸ்திரிகள்லாம் சில பொக்கிஷங்கள்லாம் கொடுத்தாங்க, விலையுயர்ந்த பொருட்களை கொடுத்தாங்க. போற வழியில கல்லர்கள் வருவாங்க, எத்தனையோ காரியங்கள் இருக்கும். ஆனா யோசேப்பு ஒரு நாள் ஏன் எதுக்கு எகிப்துக்கு தான் போகணுமா, இல்ல வேற எங்கேயாவது போலாமே, வேற ஏதாவது எங்களை மறைச்சுக்கோங்களேன், எங்களை அப்படியே இன்விசிபிளா மாத்துக்கோங்க,
எதுவுமே கிடையாது. ஆண்டவரே நீங்க எகிப்துக்கு போ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாரு யோசேப்பு? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அப்படி இருக்கீங்களா? நம்ம அப்படி இருக்கோமா? தேவனுடைய எதிர்பார்ப்பு பாருங்க. சொப்பனத்துல பேசுறாரு, ஓகே எகிப்துக்கு போகணுமா, சரி ஆண்டவரே, உடனே புறப்பட்டு போறாரு. எவ்வளவு பெரிய கீழ்ப்படுதல பாருங்க. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 21 கிலோமீட்டர் மரியாளும் யோசேப்பும் பிரயாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 22 நாட்கள் எகிப்துக்கு போறதுக்கு 22 நாட்கள் ஆயிருக்கும். போற வழியில இந்த குழந்தையை பாதுகாக்கணும், எத்தனையோ காரியங்கள் இருக்கும் பாருங்க, எத்தனையோ காரியங்கள் இருக்கும். ஒருவேளை மரியாதை நடக்க முடியாது, ஒரு இப்பதான் பிறந்த குழந்தை, நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவோடைய 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படின்னா சின்ன பிள்ளையா தான் இருக்காரு இயேசு கிறிஸ்து, அந்த அளவுக்கு பெரிய பிள்ளையா இல்ல. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து தான் போகணும். அல்லேலூயா. அப்ப சில நேரத்துல யோசேப்புக்கு டயர்டா இருந்திருக்கும், மரியாளுக்கும் டயர்டா இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து சின்ன குழந்தையா இருக்கிறாரு. அப்போ யோசேப்பு என்ன பண்ணிருப்பாருன்னா மரியாதை தைரியப்படுத்தி, மரியாதை பயப்படாத. மரியாளுக்குள்ள ஒரு வேளை பயம் வந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும். மரியாளோட கத்தர் இதெல்லாம் பேசவே இல்லை பாருங்க. மரியாளோட இந்த குழந்தையை கொடுக்கும் போதுதான் பேசினார், அதுக்கப்புறம் மரியாளோட. ஆனா யோசேப்பு கூட தான் என்ன பண்றாரு, ஆண்டவர் நீ எகிப்துக்கு போகணும், நீ சேர்த்துக்கோள், இதெல்லாம் யோசேப்பு கத்தர் பேசுற. யோசேப்பு சொன்னாலே போதும். அல்லேலூயா. நம்ம யோசேப்பு போல இன்னைக்கு மாறணும். நம்முடைய கான்சியஸ், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் எல்லாம் அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கணும். யோசேப்பு எந்த விதத்திலுமே கூட அவர் சோர்ந்து போனதா நம்ம பார்க்கவே முடியாது. வாழ்நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் ஓடி முடித்த ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் யாரை நம்புகிறது அப்படின்னா ஒரு பரிசு சந்ததியை நமக்கு தர விரும்புகிறார். யாரை நம்புதுன்னா யோசேப்புகள் நம்புகிறது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய பரிசுத்தமுள்ள சந்ததியை, பரிசுத்தமுள்ள குமாரன் இந்த உலகத்துக்கு கொடுக்க விரும்பினார். அதை யாரை நம்பி கொடுத்தாருன்னா யோசேப்பை நம்பி கொடுத்தார். அல்லேலூயா. யோசேப்பு ஒத்துழைக்காம இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து வர முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒத்துழைக்காம ரட்சிக்கப்பட முடியாது. நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. தேவன் யாரையும் கட்டாயப்படுத்தி ரட்சிக்கிறவரே அல்ல. தேவனால் ரட்சிக்க முடியும்னா தேவனை எல்லாரும் ரட்சித்திருக்கலாம், ஒரே நிமிஷத்துல நான் தான் கத்தன்னு சொல்லி ரட்சித்திருக்கலாம். ஆனா நம்முடைய பொறுப்பு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சாவரனிட்டி பிளஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு நிறைய காரியம் மாறல, இன்னைக்கு ஒரு எழுப்புதல் வரல, இன்னும் சுவிசேஷம் அநேகருக்கு அறிவிக்கப்படல. காரணம் என்னன்னா கத்தர் காரணம் கிடையாது, நம்ம நம்முடைய பொறுப்பை உணராம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு நம்முடைய பொறுப்புகளை யோசேப்பை போல உணர்றோமோ, யோசேப்பை போல பரிசுத்தமா காத்திருந்த தேவனுடைய வார்த்தைக்கு இந்த கான்சியஸ்ல கூட, இந்த எண்ணத்துல கூட ஒரு சொப்பனம் கொடுத்தா கூட போதும், நான் கீழ்ப்படுவேன், ஏன்னு கேள்வி கேட்க மாட்டேன். 22 நாட்கள் பிரயாணம் பண்ணாம போவேன். உங்கள்கிட்ட வேற வாய்ப்பு இருக்கா, அந்த சான்ஸ் இந்த சான்ஸ் கிடையாது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்யறேன் அப்படின்ற யோசேப்புகளை தான் தேவன் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென்.